ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நாம் சொல்லுவோம், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், காட்டு நெல்லிக்காயின்னு சொல்லுவோம். இந்த நெல்லிக்காயினுடைய மருத்துவ குணங்கள் என்ன, நமக்கு என்ன பயன்களை தருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 3 ரகம் நெல்லிக்காய் இருக்குங்க. சிறு நெல்லிக்காயின்னு சொல்லுவோம், நாட்டு நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய். எல்லா வீட்டுகளிலும் வளர்த்தக்கூடிய இடத்துல வந்து சிறு நெல்லிக்காய். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். பெரிய நெல்லிக்காயிலே 2 நெல்லிக்காய் ஒன்று மருத்துவ குணத்துக்காக ஒரு நெல்லிக்காயும், 2 வந்து ஹைபிரிட்டி மார்க்கெட்டில் சேல்டிங்காகவும் நெல்லிக்காய் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஹைபிரிட்டி நெல்லிக்காய்ன்றது வந்து பெரிய நெல்லிக்காயில ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து ஹைபிரிட்டி. பெரிய நெல்லிக்காய் வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வந்து காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். காட்டில் தான் இது வந்து பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய நெல்லிக்காய் வந்து வீட்டில் வளர்த்துறது சிறு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னைக்கு பெரிய நெல்லிக்காயுடைய மருத்துவ குணங்கள் நம்ம என்னன்னு முழுசு நம்ம பார்க்க போகிறோம். மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல் சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, இரத்த சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிகள், கேன்சர் செல்கள் இதெல்லாம் அகற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து காட்டு நெல்லிக்காயை வந்து மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். யாரும் அது பயன்பாட்டு கிடையாது. துவர்ப்பு அதிகம், புளிப்பு குறைவு, இனிப்பு குறைவு. இவ்வளோதான் இந்த நெல்லிக்காயுடைய பேசிக்ங்க. இன்னைக்கு என்ன மருத்துவத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விஷயத்துக்கு மட்டும் எடுக்கிறோம். இது வந்து நிறைய விஷயங்களுக்கு இது, இதை பற்றி தொகுத்து சில வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டான்ற டாப்பிக்கில் வந்து இந்த நெல்லிக்காயினால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது இந்த பதிவை ஏபிகே விலாஸில் கொடுக்குறோம். பெரிய நெல்லிக்காயை பொறுத்த அளவுக்கு இந்த காட்டு நெல்லிக்காய் கிடைக்கலாலும் பரவாயில்ல, பெரிய நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க, தவறுதல் கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் கிடைக்கும், ஆனால் வந்து அது விலை குறைவு, மார்க்கெட்டில் வந்து சேல்டு கிடையாது. இதை மருத்துவ ரீதியாக வந்து சித்தாவில் வந்து நிறைய தோட்டத்திலிருந்து கலெக்ஷன் பண்ணி இதை மெடிசன் போதுங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பல் சம்பந்தப்பட்டதுக்கு, கேன்சர் கிருமிகளை அழிக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால்களை நீக்கிறது, உடல் வெயிட்டுகளை இது பண்ணுறது, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, மன அழுத்தம், மலச்சிக்கல் இதெல்லாம் போக்குறதுக்கு வந்து மெடிசன் தயாராகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நாம் வந்து மெடிக்கல் ரீதியாக பார்க்க போனோம்னா இயற்கை உணவே மருந்துன்னு சொல்கிறோம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நெல்லிக்காயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு செடி வச்சா வராதுங்க. 2-3க்கு மேற்பட்ட செடிகள் வச்சா மட்டும்தான் காய் காய்க்கும், இல்லைன்னா காய்க்காது. என்ன காரணம் அப்படின்னா மகர்ந்த சேர்க்கை வேணும். இந்த நெல்லிக்காயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மகர்ந்த சேர்க்கை. சிறு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஊருக்குள்ளார அங்கங்கே வீட்டில் வச்சுருப்பாங்க. அது மகர்ந்த சேர்க்கை கிடைக்கும், நிறைய காய் காய்க்கும். இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பயிர் பண்ணால் மட்டும்தான் மகர்ந்த சேர்க்கை கிடைக்கும். காட்டில் வந்து மகர்ந்த சேர்க்கை கிடைக்கும். நிறைய மரங்கள் இருக்கிறதுனால பூக்களோட பூக்கள் மாறி காய் காய்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நர்சரியில் யார் வாங்கினீங்கனாலும் ஒரு சரி 2 செடி 3 செடி வாங்குங்க. வாங்கிட்டீங்கன்னா வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காயை நம்ம வளர்த்திக்கலாம். வாழ்நாள் முழுசும் பிபி, சுகர் இதிலிருந்து நம்ம வந்து ஹெவியாக நம்ம பிரச்சனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. மாத்திரைக்கு போகிறதா பெரிய நெல்லிக்காயை பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நம்ம வச்சுக்கலாம். நமக்கு சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் எந்த நோய் வந்தாலும் கவலைப்படாதீங்க, எப்படி வந்ததோ அப்படி குணமாகும் அப்படின்னு தான் என்னோட தாட்டு. மனதளவில் நீங்கள் அதை நினைச்சிங்கன்னா நோய் நம்மளை விட்டு போகாது, சரியாயிருன்னு நினைங்க, நம்பிக்கை இருங்க, கண்டிப்பாக சரியாகும். முழுமையாக சரியாகலைனாலும் 50% மன அழுத்தத்திலிருந்து ரிலீவ் ஆகிக்கும். ஒரு 20% மாத்திரை மருந்துகள்லேருந்து போயிட்டுருக்கோம். அந்த 30% பார்த்தீங்கன்னா நார்மல் இருந்துருக்கு. அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பயந்தாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, அது ஒன்றுமே பண்ணாது. மன அழுத்தத்தினால தான் உங்களுக்கு நிறைய சுகர் சம்பந்தப்பட்டது, பிபி சம்பந்தப்பட்டது, மலச்சிக்கல் சம்பந்தப்பட்டது, உடல் சோறு, கை கால் பெயின், இது மன அழுத்தம். மன ரிலீவாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால், சிரித்து ஆக்டிவாக இருந்தீங்கன்னா எந்த நோய் வராது. எந்த நோய் வந்தாலும் நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி கடவுள் நமக்கு கொடுத்துருப்பார். அதை கண்டு பயப்பட வேண்டிய சில. இப்போ நம்ம வந்து மேட்ருக்கு நாம் வருவோம். இந்த நெல்லிக்காயை பொறுத்தளவுக்கு வந்து உவர்ப்பு தன்மை, நமக்கு உவர்ப்பு தன்மை லேசாக வந்து கச்ச மாதிரி இருக்கும், துவர்ப்பு. சரிங்களா?
இப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி நிறைய கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவில் வந்து சுகருக்கு சம்மந்தப்பட்டது, பிபி சம்மந்தப்பட்டு நிறைய கொடுத்துருக்கிறேன். மக்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார போய் பார்க்க தெரியறதில்ல. நம்ம லிங்கை டச் பண்ணுங்க, மேலே ஹோம் வீடியோன்னு ஓப்பன் ஆகும். அந்த வீடியோவை மட்டும் அப்படியே தள்ளி பாருங்க. நான் ஹெட்லைன் கொடுத்துருப்பேன், இல்லை அதோடைய இதை கொடுத்துருப்பேன், பொருளை கொடுத்துருப்பேன், இல்லை நான் சாப்பிட்ற மாதிரி பொருளை காட்டியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய சிகிச்சை எடுத்துங்க, சிறப்பாக இருக்கும். காசு வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளால் முடியும். நிறைய மருத்துவத்தில் வந்து நிறைய கொடுத்துருக்குறேன், உங்களால் தேடி பிடிச்சி கடைப்பிடிக்க முடியலன்னும் போது நீங்கள் கடையில் வாங்கிக்கிறேன், பயன்படுத்தலாம், தவறுதல் கிடையாது. உங்களுக்கு இடம் ஏரியாவுக்கு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த பெருநெல்லிக்காயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைபிரிட்டிக் காய் வந்து இவ்வளோ வந்து கொத்து கொத்தா காய்க்காதுங்க. காய் வந்து குறைவாக தான் வரும், ஆனால் வந்து காய் வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் மரத்தை காட்டியிருக்கிறேன், எப்படி மரம் இருக்குது என்னன்றது. பார்த்தீங்கன்னா எனது நண்பர்கள் தோட்டத்தில் இருக்கிறதுனால வந்து எனக்கு நிறைய இந்த மூலிகைகளை பற்றி நிறைய கிடைக்குது. எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்கள், மலர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவ செடிகளாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் எனது நண்பர்கள் இருக்கிறதுனால எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்கூடிய காட்டக்கூடிய எனக்கு வாய்ப்பு வந்து என் நண்பர்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு நன்றியை சொல்லணும். நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க, எனக்காக வச்சிருக்கிறாங்க, மக்களுக்காக வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. காய்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்து தான் இருக்கும். இந்த காட்டு நெல்லிக்காய்ன்றது வந்து காட்டில் இருக்கிற காய் ரொம்ப பெருசாக இருக்காது, இந்த மாதிரி சிறுத்து தான் இருக்கும். இப்போ ஹைபிரிட்டிக் காய் நம்ம வந்து நர்சரியில் வந்து பெரிய நெல்லிக்காய்ன்னு கேட்குறோம். அதில் வந்து 2 வகை காட்டு நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காயும் நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கும். நாம் வாங்கக்கூடிய செடிகள் ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய் செடி தான் நிறைய வந்து கிடைக்கும், இந்த பெரிய நெல்லிக்காய் செடி கிடைக்காது. இது நர்சரியில் வந்து தோட்டமாக வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு 1-2 வாங்கும்போது இந்த மாதிரி மாறி போயிடும், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி காட்டு நெல்லிக்காய் கிடைத்தாலும் சரி, ஹைபிரிட் நெல்லிக்காய் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி 2 செடி வாங்கிட்டு வந்து 2-3 வீட்டில் வளர்த்திங்க. இதோடைய மருத்துவ குணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காய் வந்து இவ்வளோ சிறப்பாக தான் சின்னதாக இருக்கும். இந்த காய்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேசாக நிழல்லே காய வச்சு தட்டி உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துட்டு இதை மட்டும் அப்படியே காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் இருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க, சுகரில் இருந்து நார்மல் பண்ணிக்கலாங்க, பிபியிலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க. டோட்டலாகவே பிபியிலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம், மலச்சிக்கல் இருந்து வாழ்நாள் முழுசும் ரிலீவ் ஆகிக்கலாம். காலையில் ஒரே டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு லேசாக வெதுன்னு இருந்தால் போதும், சுடுதண்ணியில் போட்டு குடிச்சுங்க. கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த நெல்லிக்காய் கிடைக்குமா ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து பதப்படுத்தி வைக்கிறோம். இதை பதப்படுத்துறதுக்கு என்னென்னா இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த காய்களை வந்து வேவிச்சு இதில் போட்டு வச்சுக்கணும், சர்க்கரை பாவில் போட்டு வச்சு நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்கினா ட்ரை ஃப்ரூட்ஸ். அதுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் பண்ணுவாங்க, நம்ம அதை பண்ணக்கூடாது. ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுக்கணும் கடையில், அது வந்து நிறைய நெல்லிக்காய் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக கிடைக்கும். அதுதான், வேறு வழி கிடையாது, நம்ம வாங்கி சாப்பிட்ணும். இதை பொறுத்தளவுக்கு சமையலுக்கும் பயன்படுத்தலாம். காயை நல்லா வேவிச்சு நல்லா கசக்கி அந்த ஊனெல்லாம் எடுத்துக்கிட்டு கொட்டையில் வீசிட்டு லெமன் சாதம் மாதிரி, எலுமிச்சம் சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், புளியோதரை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்போ 1 நாள் 2 நாளைக்கு தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் யாருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி இந்த காய்களை சீவி அப்படியே வணக்கி சாதம் போட்டுக்கிறோம் எடுத்துக்கலாம். இன்னொரு வழி, இந்த காய்களை வந்து வேவிச்சு எசன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை காய்களை வந்து டெய்லி 1-2 சாப்பிடலாம். இந்த மாதிரிலாம் வழிமுறைகள் நிறைய கொடுத்துருக்குறேன் பதிவில், வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறேன். ஏதோ ஒரு வழியில் இந்த பெரிய நெல்லிக்காயோ 2 நெல்லிக்காய் பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுக்கணும். குடல் புண்கள் இருந்து, மலச்சிக்கல் இருந்து, பைல்ஸ் இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். மெயினான விஷயம் பிபி, கொலஸ்ட்ரால், உடல் வெயிட். அப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் வந்து நீங்கள் நார்மல் கொண்டுட்டு வரலாம். சுகருக்கு ஒரு சிறந்த ஒரு மெடிசன் சொல்லுவோம். காய வச்சு இதை கட் பண்ணி பவுடராக பண்ணிக்கிறது எப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காய்களை வந்து ஃபஸ்ட்டே கொண்டுட்டு வந்து தண்ணியில் போட்டு கழுவி லேசாக காய வைக்கணும். ஒரு சொட்டுக்கிற இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நீர் இருந்தால் கெட்டு போயிடும், தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும். க்ளீனாக டவுலில் இருக்கிற தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு 2 கட் பண்ணி போட்டு காய வச்சுக்கலாம். இல்லை அப்படியே இருக்கிற நீ காய வைக்கலாம், ஆனால் வெயிலில் போடக்கூடாது, நிழல்லே உதுத்தி கெடாமல் காய வச்சுட்டு உடைச்சி பருப்பை வெளியில் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி லேசாக கொஞ்சம்
உப்பு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெடாது, ஒரு தொந்தரவு வராது. சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு டெய்லி காலையில் வந்து டீக்கு பதிலாக எடுத்துட்டுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்தும் முற்றிலும் குணமாகும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மாத்திரை மருந்து வேண்டியதில்லை, உணவே மருந்து. இது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதனால எந்தோடைய சைடு எஃபெக்ட் யாருக்கு வராது. எந்த வியாதி இருக்கிறவங்க இருந்தாலும் இந்த நெல்லிக்காய் எடுத்துட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே வராது. இது பார்த்தீங்கன்னா பனி டைம்னால காய்கள் இந்த மாதிரி இருக்கும். பனி இல்லாத டைம் வந்து காய் நல்லா இருக்கும். அதே மாதிரி மருந்து அடிக்கிற காய் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெயை தொட்டு பூசண மாதிரி இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதீங்க. நம்ம வந்து இயற்கையாக மரத்தில் வெட்டி நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு வந்து மருந்து அடிக்கிறதுலாம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் 3 காய் எடுத்துங்க, தவறுதல் வராது. ஒருத்தருக்கு ஒரு காயே போதும். பெரிய காயாக இருந்தால் நமக்கு வந்து சிறந்த காயாக இருக்கிறதுனா 2 காய் எடுத்துக்கோ. இப்போ பொறுத்தளவுக்கு நான் ஒரு 3-4 காய் எடுக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இன்னைக்கு உங்களுடைய இதுக்காக எங்களுக்கு நன்மை தேடுறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன்னா நான் இதையும் சாப்பிடும் போது எனக்கு உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு வந்து உள்ளம் ஆரோக்கியம், மனசில் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். அடா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உடல் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். சாப்பிட்றது சாப்பாடாத அடுத்த விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாங்க. ஆனால் இதை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ண போனுங்க. இப்போ காய் சீவிரத்தை இருந்தாக்கிற லேசாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் ஒரு 4-5 காய்களை சீவி காட்டுறேன், எப்படின்னு பாருங்க. சும்மா லேசாக வீட்டில் வந்து அம்மா அவங்களுக்குலாம் தெரியும் எப்படின்ட்டு இந்த காய்களை எப்படி கட் பண்ணுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு கையில் படாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. நூற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நெல்லிக்காயை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பயன்பாட்டு கிடையாது. 99% நெல்லிக்காய் யாருமே பயன்பாடு கிடையாது. இதை பயன்பாடு சுகர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க, ஓவர் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, தொப்பை இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க, மெயினான விஷயம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க, பைல்ஸ் இருக்கிறவங்க இதை எடுங்க. இதை எடுத்துட்டு நம்ம கமெண்ட்ல ஒரு 10-20 நாள் கழிச்சு கமெண்ட்ல கொடுங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படின்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் இந்த கொட்டையில கட் பண்ணி எடுத்துடலாங்க. தொடர்ந்து ஒரு 6-7 காய் கட் பண்ணிட்டு தொடர்ச்சியா பார்க்கலாங்க. ஜூஸுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். எச்ச எடுக்கிறதுனால தவறுதல் வராது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய்க்கு மேலே எடுத்துருக்குறேங்க. நான் ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் போடணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே பயன்படுத்தணும். இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அறுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு லேசாக காய் சீவரத்தில் இருக்கிற நீங்கள் சீவிக்கலாம். கேரட்டு பீட்ரூட்டில் சீவர இருக்கிறத எடுத்துக்கலாம். கத்தியை பொறுத்த அளவுக்கு கையாளும் போது பார்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இந்த கொட்டைக்கிற நமக்கு வந்து மருத்துவத்துக்கு நிறையா இருக்குங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றி என்னன்றதை நான் சொல்கிறேன். இருந்தாலும் இப்போயே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறத நல்லா எடுத்து இடித்து வச்சுட்டு டெய்லி பல்லு விளக்கிட்டு வாங்க. எவர் வளர்ச்சி வந்து அருமையாக இருக்கும். பல்லிலிருந்து ரத்தம் கசிவுகள் வராது, பல் கூச்சம் வராது. அதே மாதிரி சளி பிடிச்சிருந்தாலும் கோலை இருந்தாலும் தானே வெளியில் வந்துடும். இதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு பல்லு விளக்கிட்டு வாங்க, ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ நாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டேங்க. ஒரு 10 நெல்லிக்காய் மேலே கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றிட்டு அதுக்கப்புறம் சிறிதளவுக்கு கல் உப்புங்க, ஒரே ஒரு சிறிதளவுக்கு. ஏன் அப்படின்னா அந்த கல் உப்புனால நிறைய நமக்கு நன்மை இருக்குது. எப்பேற்பட்ட சளி இருந்தாலும் சரி, கோலை இருந்தாலும் சரி, வீசிங் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த உப்பாகப்பட்டது கரைச்சி மலம் வழியா அந்த கோலைகளும் சளிகளும் வெளியில் ஏறிடும். உப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு தன்மை கொடுத்துருக்குறேங்க இதுக்கு. அதே மாதிரி நம்ம கொலஸ்ட்ரால் எல்லாம் நம்ம குறைக்கிறோம். மருந்துன்னு சொல்கிறேன். உடல் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மருந்து. சுகரை வந்து அப்படியே வெளியிலே கொண்டுட்டு போயிடலாம், சிரமமே பட வேண்டியில்லை. அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து சிரமமும் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. 3 டம்ளர் போட்டாச்சு. இதை வந்து காலையில் எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி முடியலனாக்கிறோம் சாப்பிட்ட பின்னாலுக்கிற எடுக்கலாம், தவறுதல் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சளி இருக்குது, கோலை இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 2 நாளில் கோலைகள் ரிலீவ் ஆயிரும், மலம் வழியே வெளியில் போயிடும். சளி இருந்திருந்தாலும் ரிலீவ் ஆயிரும். நிறைய விஷயங்களுக்கு இந்த மருத்துவத்தில் நிறைய இருக்குங்க. இதை எடுத்து பார்த்துட்டு கேளுங்க. அம்மா நீங்கள் ஒன்று எடுத்துங்க, அம்மாவுக்கு ஒன்று கொடுங்க. இப்போ நாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க.
ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குங்க. மனதளவில் பயன்பாட்டுக்கு இதை கொண்டுட்டு வாங்க. எங்கிட்ட இருக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் இதை கொண்டுட்டு வாங்க. எல்லாமே எந்த நோய் நொடியினாலும் சரி, வீட்டில் குழந்தைங்க இருந்தாக்கிற தயவு செய்து இதை கொடுங்க. இந்த ஜூஸை வாரத்தில் 2 நாளைக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வருமுன் பாதுகாப்போம். சுகர் பிபிக்கு இடமே கிடையாதுங்க. வருமுன் பாதுகாப்போம். வாரத்தில் 2 நாள் கொடுங்க. எவ்வளோ என்னென்னமோ செஞ்சுருக்கிறோம், நிறைய மாமிஷ் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம். ஆனால் இதை எடுங்க. 99% இது யாருமே எடுக்கிறது கிடையாது. சோற்று கற்றாழை ஜெல்லு, இந்த மாதிரி ஒரு சூப்பு, மல்லி இலை சூப்பு, சுரக்காய் சூப்பு, வெண்பூசணி சூப்பு, இந்த மாதிரி நிறைய எடுங்க. ஜூஸ் எடுங்க, உடலுக்கு ஆரோக்கியம். மாதுளம்பழம் ஜூஸ் எடுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, செலவில்லாத விஷயம். சரிங்களா? அப்படியே ருசிச்சு மெதுவாக கொடுங்க. இந்த த்ரோட் வழியே போனால் உங்களுக்கு என்ன நிகழ்ச்சிலாம் நடக்கும். சரிங்களா? எப்படிமா இருக்கு? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்குது? சிறிதளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குங்க. எப்பேற்பட்டவங்கள யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட நீங்கள் இதை எடுக்கலாம். ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்து பாருங்க. இது அதிக நாள்லாம் கிடையாது. 4 நாள் 5 நாள் 10 நாள் எடுத்துட்டீங்கன்னாவே இந்த சுகர் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகளை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.